இறைவனில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் சில சிந்தனை துளிகளை உங்களோடு பகிர்வதில் மகிழ்வு கொள்கிறேன். அன்னை மரியாள் கீழ்ப்படிதல், விசுவாசம், அன்பு என்ற 3 புண்ணியத்தை இங்கு செயல்படுத்துகிறாள். கீழ்ப்படிதல், மரியாளின் நான் ஆண்டவரின் அடிமை என்ற வார்த்தைகள் கடவுளின் சித்தத்திற்கு முழுமையாக நம்மையும் கையளிக்க தூண்டுகின்றன. விசுவாசம், இயலாதது என தோன்றுவதையும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நம்மை ஆழப்பட தூண்டுகின்றது. அன்பு, மீட்பின் பணியில் கஷ்டங்களை சகித்துக்கொண்டு இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவது அன்பின் வெளிப்பாடு. நாமும் இந்த அன்பின் வெளிப்பாடாக இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை சற்று சிந்திப்போம். மேலும் இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை நல்ல முடிவெடுக்கவும் நற்செய்தியாய் வாழவும் அழைப்பு விடுக்கின்றது. நம்மை ஒவ்வொரு நாளும் வீழ்த்த காத்திருக்கும் மிகவும் பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? முடிவெடுக்க தயங்கும் மனநிலை. இது மிக பெரும் சவாலாக அனைவருக்கும் அமைகின்றது. காலையில் எழும்போது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே என்ற சோதனையிலிருந்து இரவு படுக்கும் பொழுது கைபேசியில் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாமே என்று தோன்றும் வரையிலும் நிறைய முடிவுகள் எடுக்கும் சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். ஒவ்வொரு மணித்துளியிலும் நல்ல முடிவுகள் எடுக்க தவறும்போது நம் வாழ்வின் இலக்கிலிருந்து தடமாறி போகின்றோம். சற்று சிந்திப்போம். அன்னை மரியாளை பொறுத்தளவில் தன்னலத்தை தாண்டி இறை திருவுளத்தை முதன்மைப்படுத்தி நல்ல முடிவு எடுப்பது என்பதை உணர்ந்திருந்தாள். மெசியாவை பெற்றெடுக்கும் பேறு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது பல்லாயிரக்கணக்கான யூதர்களின் நம்பிக்கையாக இருந்தது. குறிப்பாக பெண்களிடையே அது ஒரு வேண்டலாகவே கூட இருந்தது. அந்த பேறு தமக்கு கிடைத்தும் அன்னை மரியாள் தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார். இறை திருவத்திற்கு நம்மை கையளிக்கும் போது வாழ்க்கை மலர்படுக்கையாக இருக்கும் என நினைப்பது தவறான புரிதல். அன்னை மரியாவின் வாழ்விலும் 7 வியாகுலங்கள் என அடையாளமாக சில துன்பங்களை நினைத்து பார்த்தாலும் எண்ணற்ற துன்பங்கள் அவருக்கு எதிராக அணிவகுத்து நின்றன. ஆயினும் முன்வைத்த காலை பின்னோக்கி நகர்த்தாமல் அனைத்தையும் துணிவோடும் பொறுமையோடும் எதிர்கொண்டார். நம் வாழ்விலும் இறை பிரசன்னத்தில் நல்ல முடிவெடுக்க கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் பொருட்டு எத்தகைய துன்பங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்போம். என் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் என் விருப்பத்திற்கு மாறாக இருந்தாலும் அதில் இறைவனின் திட்டம் உள்ளது என நம்பி ஏற்றுக்கொள்வோம், கையளிப்போம். மரியாள் போல் அப்படியே நிகழட்டும் என்று வாழ முயற்சிப்போம். இறைவனின் ஆசி பெறுவோம். ஆமேன்.